ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோஸ் செடிக்கான ஒரு டிப்ஸு தான். அதாவது டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி 7 இலை இருக்கிற செடி வந்து பூ பூக்காது. நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறீங்க, நான் கூடமே சொல்லியிருப்பேன். அந்த 7 இலை இருக்கிற செடி எப்படி நம்ம பூக்க வைக்கிறது, ப்ளஸ் 7 இலை இருந்தால் ஏன் பூக்காது, எந்தெந்த செடிலாம் பூக்காது, எந்தெந்த செடிலாம் பூக்க வைக்கலாம், அந்த 7 இலை இருக்கிறது வைக்கலாமா இல்லை வாங்கலாமா வேணாமா, அதை பற்றி தான் நீ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் ஒரு 4 நாள் பக்கம் ஏன் வீடியோ வரலன்னு கேட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீடியோ வரல. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். ஓகே, வாங்க கண்டென்ட்குள்ளே போவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 7 இலை இருக்கிற செடி தான். உங்களுக்கு நான் கை வச்சுக்கிற இடத்துல பார்த்தாலே தெரியும் 7 இலை இருக்கும். ஆனால் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நிறையா பூ வச்சுருக்கும், மொட்டும் நிறையா வச்சுருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் மட்டும் எப்படி இவ்வளோ பூ வைக்கிது, மொட்டு வைக்கிது, எல்லா 7 இலை இருக்கிற செடியுமே மொட்டு வைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற செடி இப்போ தான் கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, சரிங்களா. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா செடி வந்து சைடில் இருக்குது பார்த்தீங்களா. நான் முன்னே ஒரு டைம் கார்டன்லேயே காட்டியிருப்பேன். அந்த சைடில் பட்டிங் பண்ணுறது கீழே வர அந்த 7 இலை இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நினைக்கிறேன். அந்த மேலே ஒட்டு கட்டுறது கீழே வரும். அந்த செடி பார்த்தீங்கன்னா பார்க்காத விட்டிங்கன்னா சரசரன்னு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அதுலேருந்து பூவும் வராது, சரிங்களா. இதுலேயுமே ஆனால் 7 இலை இருக்கும். உங்களுக்கு எண்ணி பார்த்தா தெரியும். இதுலேயுமே 7 இலை இருக்கும், ஆனால் இதில் பூவே வராது. இது என்ன பண்ணலாம், ப்ளஸ் அதுவும் 7 இலை இருந்துச்சு, அது அவ்வளோ நிறைய மொட்டு வச்சிருந்தது, பூ வச்சிருந்தது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வந்துடும். இதுல ஏன் அந்த மாதிரி மொட்டு வராதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பட்டிங் பண்ண செடி. அதாவது அந்த ஸ்டெம்முக்கு மேலே வந்து ஒட்டு கட்டி இருப்பாங்க. அதுக்கு மேலே வர செடியில தான் பூ வந்து இந்த மாதிரி பூக்கும். ப்ளஸ் அது கீழே இருக்கிற வர துளிர் எல்லாமே வந்து அந்த அடி ஸ்டெம்ல இருந்து, வேர்ல இருந்து வர துளிர், அதுல இருந்து பூவே வராது. ப்ளஸ் வந்து அதை வளர விட்டீங்கன்னா செடி வந்து மேலே இருக்கிற அந்த ஒட்டுக்கண்ண செடி வந்து வளராது. அதனால தான் நான் முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து கார்டனில் வாங்க பார்த்து இந்த மாதிரி செடி இருந்துச்சுன்னா அதை நடப்போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க, சரிங்களா. அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது சப்போஸ் நட்டு வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி செடி வளர பார்த்து அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதனால தான் மேக்ஸிமம் வந்து அந்த பட்டிங் பண்ணதுக்கு உள்ளே புதையிற வரைக்குமே மண் வச்சு நட சொல்கிறது. அப்படி நட பார்த்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுலேருந்து முளைச்சி வராது, சரிங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கும்போதோ இல்லை நடும்போதோ பார்த்துட்டீங்கன்னா கட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணுறேன். இது இருந்தால் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஒட்டுக்கண்ண செடியோட துளிர் வந்து வரவே வராது. அது அப்படியே இப்படி வச்சிங்களோ அதே மாதிரி செடி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ செடி நட்டாலுமே இல்லை செடி வளர்க்க பார்த்தாலுமே இந்த மாதிரி இந்த 7 இலை இருக்கிறத பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. முக்கியமாக அந்த ஒட்டு கட்டினது, அந்த பட்டிங் பண்ணது கீழே இருந்தால் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் மேலே இருந்தது அது என்ன வெரைட்டி செடின்னு ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கு. அதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணலாமா வேணாமான்ட்டு பார்க்கலாம். அதை இதுலேயும் வந்துருக்கு பாருங்க, அதில் வந்து வேரில் வந்துருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த ஒட்டு கட்டின பட்டிங் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. அது தெரியும், 7 இலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த பட்டிங் பண்ணதுக்கு பக்கத்துலேயே வந்துருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் சொல்கிறது, நீ நடப்போதான் அந்த பட்டிங் பண்ணது மறையிற அளவுக்கு நட்டிங்கன்னா தான் செடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வேர் இறங்கும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 7 இலை இருக்கிற அடி ஸ்டெம்முலேருந்து வந்து செடி வந்து வளராது இருக்கு. அதனால நம்ம நடும்போது வந்து அதை மட்டும் பார்த்து நட்டுருங்க. ப்ளஸ் ரெண்டாவது அந்த கண்டென்ட்குள்ளே போவோம். அந்த செடி மட்டும் எப்படி இந்த மாதிரி அதிகமாக பூ பூக்குதுன்றது அதை போய் பார்ப்போம். அது என்ன வெரைட்டி செடி, ப்ளஸ் அந்த அது மட்டும் எப்படி பூ பூக்குது, அது இந்த டைம் மட்டும் தான் பூக்குமா இல்லை எல்லா டைமே பூக்குமா அப்படின்றது அதையும் பார்ப்போம். இதுதான் அந்த செடி, ஓகேங்களா. நல்லாவே துளிர் எடுத்து வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, தெரியும். ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த 7 இலை தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல இருக்கும், ஆனால் எல்லா இடமே இதில் இருக்காது. அது ஒன்று இதில் நோட் பண்ணிங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் 7 இலை இருக்கும். எல்லா இலையுமே ஆனால் 7 இலையும் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. 7 இலையும் இருக்கும், 5 இலையும் இருக்கும், 3 இலை இருக்கும். பொதுவாக வந்து எல்லா செடியிலுமே 5 இலை இல்லைன்னா 3 இலை, இது 2 தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 7 இலையும் கலந்துமே இருக்கும். ஆனாலுமே இந்த செடி வந்து எல்லா நாளுமே பூக்கும். இப்போ நான் சொல்கிறத வச்சாலே தெரியும் நினைக்கிறேன் இது என்ன வெரைட்டி செடின்னுட்டு. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து 7 days, சரிங்களா. இதில் வந்து 7 இலை இருக்கும். 7 இலை மட்டும்தான் இருக்குன்னா அப்படி இல்லை, 7 இலையும் இருக்கும், 5 இலையும் இருக்கும், இது 3 இலையும் இருக்கும் பார்த்தீங்களா. இது 3மே இருக்கும். ஆனால் இது வந்து எப்பயுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வச்சுக்கிற முக்கை பார்த்தாலே தெரியும். இருக்கிற எல்லா நாளுமே வந்து மினிமம் வந்து ஒரு 3 பூ வச்சிருக்கும். தெரியுதுங்களா, 7 இலை. இந்த மாதிரி வந்து 7 இலை இருந்தாலுமே அதே கிளையில பார்த்தீங்கன்னா நல்லாவே முக்கு வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கும். தெரியுதுங்களா. இதே இது அந்த துளிர் எடுத்து முக்கு வச்சிருக்குது. இதுதான் அந்த இலைக்கும் இந்த இலைக்கும் டிஃப்ரெண்ட். மெயின் வந்து அதை நடும்போது பார்க்கறதே வந்து அடியில் இருக்கிற வேர்கிட்ட இருந்து வருதா, பட்டிங் பண்ணுறது கீழே இருந்து வருதா, ப்ளஸ் வந்து பட்டிங் பண்ணதுலேருந்து வருதா.
சரிங்களா? பட்டிங் பண்ணதுலேருந்து வந்துச்சுன்னா அது என்ன வெரைட்டி செடின்னு தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை, பட்டிங் பண்ணுறது கீழே வருதுன்னா அது வந்து தேவையில்லாத செடி தான். அதை வந்து தாராளமாக கட் பண்ணி எடுத்துருங்க. மேக்ஸிமம் அதை நீங்கள் மற்ற செடிங்களை எல்லாத்தையும் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி 7 இலைன்றது இருக்காது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே கூட போய் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். எதுலேயுமே வந்து 7 இலை இருக்காது. 5 இலை இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து 3 இலை இருக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 7 டேஸில் மட்டும்தான் 7 இலை இருக்கும். ஓகேங்களா? அதனால் மெயின் இதை வந்து நோட் பண்ணிங்க. ப்ளஸ் வந்து அந்த பக்க சைடில் வர அந்த செடியை வளர விட்டிங்கன்னா இந்த நமக்கு பட்டிங் பண்ணுறது வளர செடி வளராது. அதனால் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோங்க. இப்போ நம்ம கட் பண்ணுற செடியுமே 7 டேஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், இதுலேயுமே 7 இலை இருக்கும். நீங்கள் மெயின் 7 டேஸ் இருந்ததுலேருந்து அதில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.